கால் மேல கால் போட்டுக்கிட்டு உட்காந்துருக்க. ரவிராஜ் இது நல்லா இல்ல ரவிராஜ், சொல்லிட்டேன். நீ பண்ணது தப்பு ரவிராஜ். சோத்துக்கு கை வைக்க மத்தியானம் சோத்துக்கு வருவல்ல, நீ வை. எங்க தலைக்கு எவ்வளவு தில்லு பத்தியா ரவிராஜ், இதெல்லாம் ஆணவத்தோடைய வேணாம் உச்சம். இதெல்லாம் என் முன்னாடி இப்படி உட்காராத, முதல்ல காலை கீழே இருக்கடா. பாட்டு பாடுறா? நீ பாடுறத நீ பேசுறத பார்த்தா பாடுற மாதிரியே கேக்குதுடி, இனிமையா இருக்குது. உனக்கு இருக்கும், ஏன்னா என் துட்டுல போகுது. என் பணம் என் காசு என் பைசா என் டப்பு. நான் வீட்டுல போயிட்டு எங்க அப்பா அம்மா காலில் விழுந்து வாங்கிட்டு வந்தீங்க எல்லாம் சமைச்சு போட்டு பாரு. நல்லா திண்டு வக்கனையா நாக்கு வலிச்சு நக்கிறல்ல. பைத்தியக்காரா பைத்தியக்காரா. அழகான ஒரு புருஷனை கல்யாணம் பண்ணி வச்சிருக்க, அவன் காலம் முழுக்க போடணும். யாரு அழகு? யாரா அழகு? அவங்க அம்மா அவங்க குடும்பமே கால்ல விழுந்து கிடக்கணும். என்னடி நினைச்சிட்டு இருக்க? பாரு, என்னைய பத்தி பேசி எங்க அப்பா பத்தி பேசினா அவ்வளவுதான் உனக்கு சொல்லிட்டேன். மரியாதை கிட்டா உனக்கு. பேசுவேண்டி, என்னடி பண்ணுவ? உன் அப்பா ஒரு இது, நீ ஒரு இதுடி. என்னடி? வால் போடாது, நீ போடா, இது போடா. பேசுறா பேச பெருசா. அண்ணா ரவிராஜ், என் பாவம் உன்னை சும்மா விடாதுடா. நான் சொல்றேன்டா, என் பாவம் உன்னை சும்மா விடாதுடா. டேய், நான் சொல்றேன்டா, சத்தியமா சொல்றேன்டா. ஆமா, உண்மையே சொல்றேன். உன்னை கட்டினதே பாவம் தாடி. இதுக்கு மேல நான் பாவம் பண்ணுமா? நான் ஒரே ஆடுற. என்னடி நட இது? ஆணவத்தில் ஆடாத ரவிராஜ், ஆணவத்தில் ஆடாத. ஏதோ நீ கொஞ்சம் அழகா இருக்க, நீ அறிவான ஆளு, பார்க்க லட்சணமா இருந்த. கல்யாணம் தண்ணிக்கு உன்னை பாக்குறப்ப உண்மையிலே அஜித் குமார் மாதிரி இருந்த நீ. அதாவது வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசப்படாது, எதா இருந்தாலும் நியாயமா பேசணுமா இல்லையா?